Hi everyone, welcome to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து CS8392 Object Oriented Programming இந்த சப்ஜெக்ட் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக பல சப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓரளவுக்கு அதுக்கும் சப்போர்ட் கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் என்னோடய எஃபர்ட்டை இன்னும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லி நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நாம் வந்து பாலிமார்ஃபிசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஸோ ஒரு 5 வகையான கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். அதில் கடைசியாக இருக்கிறது இந்த பாலிமார்ஃபிசம். ஸோ இந்த பாலிமார்ஃபிசம்னா என்ன, இந்த பாலிமார்ஃபிசம் எப்படி நாம் வந்து இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறது, என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் மேலே என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளேலிஸ்டோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அதனோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நாம் டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் அதாவது பாலிமார்ஃபிசம். ஸோ பாலிமார்ஃபிசம் இட் இஸ் ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ பாலிமார்ஃபிசம்னா என்னென்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். பாலிமார்ஃபிசம் மீன்ஸ் மெனி ஸ்ட்ரக்சர். அதாவது பாலிமார்ஃபிசம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு பில்டிங் எடுத்திருக்கீங்கன்னா அந்த பில்டிங்கை நாம் வந்து வெளியிருந்து பார்க்கும்பொழுது ஒரு ஹியூஜ் ஸ்ட்ரக்சராக தெரியும். அதுதான் வந்து இந்த பாலிமார்ஃபிசம் மீன்ஸ் மெனி ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரே ஒரு பொருளை பலவிதமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம். ஸோ பாலிமார்ஃபிசம் இஸ் த எபிலிட்டி டு டேக் மோர் தென் ஒன் ஃபார்ம் வித் டிஃப்ரெண்ட் பிஹேவியர். ஸோ இதுதான் டெஃபினிஷன். ஸோ பாலிமார்ஃபிசம் இஸ் த எபிலிட்டி டு டேக் மோர் தென் ஒன் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பொருளை பல வடிவங்களில் பல விஷயங்களில் பல விதமாக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பாலிமார்ஃபிசம் சொல்லலாம். ஸோ பிஹேவியர் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப் ஆஃப் டேட்டா யூஸ்ட் இன் தி ஆப்ரேஷன். ஸோ இந்த பிஹேவியர் அப்படிங்கிறது எதை பொறுத்து அமையும்னு பார்த்தீங்கன்னா எந்த டேட்டா நாம் யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து வந்து அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் போயிட்டுருக்கீங்கன்னா அந்த காலேஜ் போகிறதுக்கு என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. ஸோ ரெடி ஆவீங்க, ட்ரெஸ் பண்ணிவிட்டு காலேஜ் பேக் எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ அந்த பேக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸோ சேம் பேக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டான புக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் பேக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜஸ்க்கோ அல்லது ஸ்கூலுக்கோ அந்த புக்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ போகிற இடம் வேறையாக இருக்கிறதுனால அதோடைய மீனிங் மாறுது. ஸோ ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல் பேக்காக இருக்கும், காலேஜ் கொண்டு போகும்போது அது காலேஜ் பேக்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெளிவாக பாலிமார்ஃபிசம்னா என்னென்னு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் அ மெத்தட் க்ளீன். ஸோ க்ளீன் அப்படின்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ மெத்தட்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு மெத்தடை நான் வந்து இந்த க்ளீன் அப்படின்னு நேமில் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ளீனுங்கிற நேமில் நான் வந்து ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மெத்தடை நாம் பாலிமார்ஃபிசமாக எப்படி கன்சிடர் பண்ணுறோன்னா ஸோ க்ளீன் அ டிஷ். ஸோ இப்போ க்ளீன் அப்படின்னு ஒன்று மெத்தட் கண்டுபிடிச்சிட்டோம், க்ரியேட் பண்ணிட்டோம். அதை வந்து நாம் ஒரு டிஷ்ஷை வாஷ் பண்ணுறது, அதாவது வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை வாஷ் பண்ணுறதா எடுத்துக்கலாம். அல்லது வீட்டில் இருக்கிற ஒரு காரை வாஷ் பண்ணுறது, அதாவது காரை க்ளீன் பண்ணுறது, க்ளீன் அ கார். அடுத்தது க்ளீன் அ வெஜிடபிள். ஸோ வெஜிடபிள் வீட்டில் இருக்க காய்கறிகளை நாம் க்ளீன் பண்ணுறது இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெத்தேடு ஒரே மெத்தடு, க்ளீனிங் அப்படிங்கிற ஒரு மெத்தேடு தான் இருக்குது. ஆனால் நான் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஸோ பாத்திரம் டிஷ்ஷை வாஷ் பண்ணியிருக்கேன், க்ளீன் பண்ணியிருக்கேன், காரை க்ளீன் பண்ணியிருக்கேன், அண்ட் வெஜிடபிளை க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே மெத்தடை வச்சுட்டு நான் டிஃப்ரெண்ட்டாக என்னுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வித் த பாலிமார்ஃபிசம் கிரியேட் அ சிங்கிள் க்ளீன் மெத்தட் வி யூஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன். ஸோ க்ளீன் அப்படின்னு ஒரு சிங்கிளான ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிருக்கிறேன். ஸோ அந்த மெத்தடை வந்து நான் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன ஆப்ரேஷன்னா க்ளீன் அ டிஷ், அடுத்து க்ளீன் அ கார், க்ளீன் அ வெஜிடபிள். ஸோ ஒரே மெத்தடை நான் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாலிமார்ஃபிசம் இருக்கிறதுனால ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணி நமக்கு எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாலிமார்ஃபிசம் பற்றி பார்த்தோம், அதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தோம். இந்த பாலிமார்ஃபிசம் இல்லைன்னா வித்தவுட் பாலிமார்ஃபிசம் அல்லது இந்த பாலிமார்ஃபிசம் இல்லைன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தடு க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் பல்வேறு இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ வித்தவுட் பாலிமார்ஃபிசம் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போது மெத்தடுன்னு இப்போ க்ளீன் அப்படிங்கிற மெத்தட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா டிஷ்ஷை க்ளீன் பண்ணது, பாத்திரத்தை க்ளீன் பண்ணால் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணணும்,
காரை க்ளீன் பண்ணால் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணணும், வெஜிடபிளை க்ளீன் பண்ணால் ஒரு மெத்தட் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது செப்பரேட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸை க்ரியேட் பண்ணணும். இதற்கு பதிலாக தான் நம்ம பாலிமார்ஃபிசம் யூஸ் பண்ணும் பொழுது ஒரே மெத்தடை நம்ம க்ரியேட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பாலிமார்ஃபிசம்னா என்ன, அது எக்ஸாம்பிள் என்ன, ஸோ பாலிமார்ஃபிசத்தோட யூஸ் என்ன, பாலிமார்ஃபிசம் இல்லைன்னா நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது தான் என்னோடய வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸும் போய் சேரும். ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட் எது இருந்தாலும், ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னு ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்னுடைய 100% நான் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் உங்களுடைய 100% எனக்கு கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த சேனல் வந்து தொடர்ந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும், நிறைய பேர்த்துக்கு நாலேஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.